ஸோ ஹாய் கோடர்ஸ், திஸ் இஸ் பைட் பிளேசஸ் அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சி ப்ரோக்ராமிங்கில் பேட்டர்ன்ஸ் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா பிரிண்ட் திஸ் பேட்டர்ன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த பேட்டர்ன் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி காட்டணும் அவுட்புட்டாக. ஸோ இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி ஸ்டெப் வைஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கோடு எழுதியிருக்கேன், ரைட் சைடில் ஐட்ரேஷனும் அவுட்புட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். முதல் லைன் வந்து #include stdio.h அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிட்டு இன்ட் மெயினையும் நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து மெயின் பிளாக்கு. இதில் வந்து ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட் ij அப்படிங்கிற 2 வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் இந்த மெயின் பிளாக்கில் வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 ஃபார் லூப் வந்து இருக்குது. மொதல் ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கர்லி பிரேசஸ்லேருந்து இங்கே வரைக்கும் முடியும். ரெண்டாவது ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆரம்பித்து இங்கே முடியும். ஸோ வந்து பேசிக்காக வந்து ஒரு ஃபார் லூப்பில் வந்து 3 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இனிஷியலைசேஷன், செகண்ட் பார்ட் வந்து என்னன்னாக்கா கண்டிஷன், தேர்ட் பார்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படின்னு 3 பார்ட் இருக்கும். ஸோ முதல்ல வந்து நான் வந்து ஐங்கிற வேரியபிளை வந்து நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். இங்கே பண்ணதுக்கப்புறம் அது வந்து கண்டிஷன் செக்கிங்க்கு போகும், கண்ட்ரோல் ஃப்ளோ. ஸோ கண்டிஷன் செக்கிங் அப்போ 1 is less than or equal to 5 அப்படின்னு வருது. 1 less than or equal to 5 ட்ரூனால் அது கண்டிஷன் உள்ளுக்கு போகும். ஸோ ட்ரூனால் இந்த மொத்த பாடி பார்ட்டும் வந்து ஒர்க் ஆகும். இதெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ வந்து ரைட் சைடில் இருக்கிற ஐட்ரேஷன் 1 வந்து பார்ப்போம். i is equal to 1 இருக்குது. அப்படி 1 இருக்கும்போது அது ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறோம். 1 is less than or equal to 5, அது வந்து ட்ரூ. அதனால் அந்த லூப்புக்குள்ளே வந்து என்டர் ஆகும். அதே மாதிரி லூப்புக்குள்ளே என்டர் ஆனோடனே செகண்டு வேரியபிளான ஜே வந்து இருக்கும், அது இனிஷியலைஸ் ஆகும். ஜே இஸ் ஈக்குவல் டு 1 இனிஷியலைஸ் ஆனதுக்கப்புறம் அதோட கண்டிஷன் வந்து செக் பண்ணுவோம். ஸோ அதோட கண்டிஷன் 1 is less than or equal to 1, அதுவும் ட்ரூ தான். ஸோ ட்ரூனால் அது உள்ளுக்கு என்டர் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜேயோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஜேயோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ஜேயோட வேல்யூ வந்து 2 இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட கண்டிஷனை வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்படி கண்டிஷன் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அது ஃபால்ஸுன்னு இருக்குது. ஸோ ஃபால்ஸுன்னு வந்ததுக்கப்புறம் நியூ லைன் வந்து பிரிண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெண்டாவது ஐட்ரேஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். ரெண்டாவது ஐட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஐயோட வேல்யூ 2ன்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஐயோட கண்டிஷன் வந்து less than or equal to 5. ஸோ 2 is less than or equal to 5 ட்ரூ. அதனால் இன்னொரு லூப்புக்கு போகுது. ஜேயோட வேல்யூ இனிஷியலைஸ் ஆகுது. ஜேயோட கண்டிஷன் வந்து செக் பண்ணுறோம். 1 is less than or equal to 2, அதுவும் ட்ரூ தான். ஸோ அப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டேபு கொடுத்துருக்கேன். அதாவது டேபுங்கிறது 2 டிஜிட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸை வந்து இண்டிகேட் பண்ணுது. அப்போது தான் நம்மளோட பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகும். இப்போ வந்து நம்ம ஜேயோட கண்டிஷன் ட்ரூவான்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்க்ரீசஸ் to 3, அதாவது ஜேயோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபால்ஸுன்னு வந்துடும். ஸோ ஃபால்ஸுன்னு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்? நியூ லைன் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி ஐயோட வேல்யூ வந்து 3 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இதுதான் வந்து நடக்கும். ஸோ ஐட்ரேஷன் 3 4 5 3மே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ஐட்ரேஷன் 3லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஐயோட வேல்யூ வந்து 3ன்னு இருக்கும். 3ன்னு வந்ததுக்கப்புறம் அதோட கண்டிஷன் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி கண்டிஷன் செக் பண்ண ட்ரூன்னு இருக்கிறனால இன்னொரு லூப் போகும். இன்னொரு லூப்லேயே வந்து ஜேயோட வேல்யூ இனிஷியலைஸ் ஆகி அதோட கண்டிஷன் வந்து பார்க்கும். அதே மாதிரி பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் to 4 மாறும். ஜியோட வேல்யூ வந்து 4 ஆனதுக்கப்புறம் ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி தான் நியூ லைன் வந்து பிரிண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ வந்து 4 இன்க்ரீஸ் ஆகும். ஐட்ரேஷன் 4ம் சேம் தான், இதே மாதிரி தான். ஸோ அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை ரொம்ப. ஸோ வந்து அதே மாதிரி அவுட்புட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ரிக்வயர்ட் பேட்டர்னுக்கு கரெக்டாக வந்து அமைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி ஐட்ரேஷன் 4 5 அப்படின்னு 2மே ஒரே மாதிரி தான் வரும். வேணும்னா நீங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணி கரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷனை படித்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே வந்து நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ ஐட்ரேஷன் 6ல் மட்டும் ஐயோட வேல்யூ வந்து 6ன்னு ஆயிரும். இது 6ன்னு ஆகும்போது அதோட கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறம் அது என்ன ஆயிரும்? கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிரும். ஸோ லூப் வந்து டெர்மினேட் ஆயிரும். லூப் வந்து டெர்மினேட் ஆகும்போது நம்ம வந்து அந்த பேட்டர்னோட கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து அந்த பேட்டர்னை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம். அந்த லாஜிக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.